நியூ டெல்லியில காபூலில் இருந்து வந்த விமானத்தின் சக்கரத்தில் ஒளிந்து பயணம் செய்த ஆப்கானிஸ்தான் சிறுவன் டெல்லி விமான நிலையத்தில் பிடிபட்ட சம்பவம் பாதுகாப்பு வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆப்கானிஸ்தான் காபூலில் இருந்து டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை வந்த காம்யார் விமானத்தில் 13 வயது சிறுவன் ஒருவன் விமானத்தின் சக்கரம் வைக்கும் பெட்டியில ஒளிந்து பயணம் செய்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் விமான நிலைய பாதுகாப்பு குறித்து கேள்வியும் எழுப்பியிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணியளவில் காபூலில் இருந்து 2 மணி நேர பயணத்தை முடித்து விமானம் டெல்லியில தரையிறங்கியிருக்கு. அப்போது விமான ஊழியர்கள் விமானத்திற்கு அருகில் சிறுவன் ஒருவன் சுற்றித் திரிவதைக் கண்டு அவனை பிடித்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைச்சிருக்காங்க. விசாரணையில அந்த சிறுவன் ஆப்கானிஸ்தானின் குண்டூஸ் பகுதியைச் சேர்ந்தவன் என்பதும் ஆர்வம் காரணமாக அபாயத்தை உணராமல் விமானத்தின் சக்கரம் வைக்கும் பெட்டியில் ஏறிக்கொண்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அவன் சிறுவன் என்பதாலும் உரிய ஆவணங்கள் இல்லாததாலும் அவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்திருக்காங்க. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அன்றைய தினமே அதே விமானத்தில் அந்த சிறுவனை மீண்டும் காபூலுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா அந்த விமானத்தின் சக்கர பெட்டியை சோதனையிட்ட போது சிறுவனுக்கு சொந்தமானது என கருதப்படும் சிறிய சிவப்பு நிற ஒலிபெருக்கி ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் காபூல் விமான நிலையத்தில் பாதுகாப்பு குறைபாட்டை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இது குறித்து இந்திய அதிகாரிகள் ஆய்வு செய்து வராங்க. விமான போக்குவரத்து வல்லுநர்கள் இந்த சிறுவன் உயிர் பிழைப்பை ஒரு அதிசயம் எனவும் கூறியிருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா விமானம் 30,000 முதல் 40,000 அடி உயரத்தில் பறக்கும் போது சக்கரம் வைக்கும் பெட்டியின் வெப்பநிலை -50°C வரை குறையும். மேலும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல காற்றழுத்தம் மற்றும் வெப்ப வசதி இல்லாததாலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை, உடல் வெப்பம் குறைத்தல் மற்றும் சக்கரங்கள் உள்ளிழுக்கப்படும் போது நசுங்கி உயிரிழப்புக்கும் அபாயம் மிக அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.